நேற்று செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாமல் தை கிருத்திகையும் வேறு, அதனால் முருகருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக, அதனால் இன்றைக்கி பெருசாக விளக்கேற்றி மட்டும் கும்பிடாமல் வெற்றிலை தீபமும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிலை தீபம் போட்டு தான் சாமி கும்பிட்டேன். காலையிலே தீபம் போட்டு சாமி கும்பிடலான்னு நினச்சேன், பட் என்னால் காலைல போட்டு சாமி கும்பிட முடியலை. அதனால் ஈவினிங்காக தான் வந்து நான் போட்டு சாமி கும்பிட்டேன். வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலேயா வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு ஒரு 8 மணிக்கு மேலே தான் நானும் தம்பியும் கிளம்புனோம். லேட்டாக போனால் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா ஒரு லட்சம் ஜனம் நிற்கும் போல். இதில் எப்பட்றா தம்பியை வச்சுக்கிட்டு அது தனியாக சாமி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் லைனில் நின்னேன். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஒரு லைன் இருக்குமா, உள்ளே போய் பாருங்கள் கோயிலுக்குள்ளேன்னாங்க. அதுக்காக கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா வீதி உலா மாதிரி முருகர் வந்திருந்தாங்க. கரெக்டாக தீபாராதனை நடந்துச்சு நான் போனப்போ. சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போனால் அந்த முதியவர்கள் குழந்தைகளுக்குன்னு தனியாக ஒரு லைன் இருக்குது. நீங்கள் 60 வயசுக்கு மேலே இருக்காங்க, உங்களுக்கு கை குழந்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு லைன் எப்பயுமே இருக்குது, அதில் போய் சீக்கிரம் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் போய் பார்த்தா அது ஒரு லைன் நிற்கிது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போய் நிற்கணும் போல் அந்த மாதிரி. அப்புறம் நான் வந்து பாதியிலே வந்து ஒருத்தவங்க ஒரு பெரியவங்க நமக்கு இடம் கொடுத்தாங்க, அங்கே வச்சுக்கிட்டு நல்லா சாமியை பார்த்தாச்சு. கூட்டமாக இருந்தாலும் நல்லா திருப்தியாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. நின்னதுக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிது. நானும் பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து பார்த்தா கூட்டம் கொஞ்சம் கூட குறையலை. கிட்டக்க போய் லைனில் நின்று சாமி பார்த்ததுக்கே எனக்கு 1 ஹவர் ஆகிட்டு. அப்புறம் ஹஸ்பண்டும் கரெக்டாக ஒர்க் முடிச்சுட்டு பிக்கப் பண்ண வந்தாங்க.